ஈரோடு மாவட்டத்திலையும் டாஸ்மாக் மூடி இருக்கிறதுனால அரசுக்கு 5 கோடி ரூபாய் வரைக்கும் இழப்பு ஏற்பட்டிருக்கிறதா முக்கிய செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். மேகநாதன் இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. மேகநாதன், ஈரோட்டில் இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? இந்த 2 நாள்ல டாஸ்மாக் மூலமா ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு எவ்வளவு? வணக்கம். ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 144 அரசு மதுபான கடைகள் வந்து செயல்பட்டு வருது. இந்த கடைகளில் பணிபுரியக்கூடிய 300க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வந்து இன்று வரைக்கும் நேற்று காலை நண்பர்கள் 12 மணிக்கு திறக்கப்பட வேண்டிய கடையை வந்து திறக்காமல் அவர்களுடைய கோரிக்கையை முன்வைத்து ஈரோடு சித்தோடு அருகே உள்ள சூரியம்பாளையம் பகுதியில் செயல்படக்கூடிய மண்டல மேலாளர் ஈரோடு மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா நேற்று இன்று இந்த 2 நாட்கள்ல மட்டுமே அரசுக்கு வந்து சுமாராக கிட்டத்தட்ட நாள் ஒன்றுக்கு 5 கோடி ரூபாய் வரை, மொத்தமாக 10 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு நாள் மட்டுமே வந்து மதுபான கடைகள்ல வந்து மது விற்பனையானது பாத்தீங்கன்னா 5,70,22,710 ரூபாய்க்கு விற்பனையானதா வந்து ஈரோடு மாவட்ட மேலாளர் வந்து தகவல் தெரிவித்திருக்கார். இந்த நிலையில ஈரோடு மாவட்டத்துல இன்று 2வது நாளாகவும் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படல. இதனால மொத்தமா நேற்று மற்றும் இன்று சேர்ந்து கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் வந்து அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மேகநாதன்.